எங்கள் லூக்கு 17 7 வாசிட்டு வரும்போது அந்த அடிமைகள் 2 விதமாக இருக்கிறார்கள் என்று பார்த்தோம். நேரம் இல்லாத காரணத்தினால நம்ம நேராக இதுக்கே போயிடுவோம். அந்த நீதிக்கதைக்கு போவோம். நீதிக்கதையில் இப்போ அந்த அடிமைகள் குறித்து பார்க்கிறோம். எப்படின்னா அந்த உருவத்தில் வருவோம். ஒரு ஊரில் செல்வந்தர் ஒருவர் இருந்தார். அவர் தன் கணக்க பிள்ளையை அழைத்தார். அந்த கணக்க பிள்ளையிடம் என்ன சொன்னார் என்றால், நான் என் சொத்தை என் அடிமைகளுக்கு பிரித்து கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன் என்றார். அதை கேட்டதும் அந்த கணக்க பிள்ளை, ஆண்டவரே, உங்களுக்கு ஏக மகனாக ஒருவர் தானே இருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது ஏன் பிரித்து கொடுக்க வேண்டும்? அப்படியே கொடுத்து விட வேண்டியது தானே ஏக மகனுக்கு என்று சொல்கிறார். சரியா என்று கேட்டார். இதை கேட்டதும் அந்த செல்வந்தர் கணக்க பிள்ளையிடம், நானும் ஒரு பெரிய கணவான் என்று உமக்கு தெரியாதா என்று கேட்டார். அதற்கு அந்த கணக்க பிள்ளை, ஆம் அரசே, உங்களை செல்வந்தர் என்று அழைத்து கொள்வதை விட ஒரு அரசர் என்று சொன்னால்தான் பொருத்தமாக இருக்கும். அவ்வளவு பெரிய தனவான் நீங்கள் என்று சொன்னார். அதை ஏற்றுக்கொண்டு அந்த செல்வந்தர் என்ன சொன்னார் என்றால், நீ சொல்வது போல் எனக்கு செல்வம் இருப்பது உண்மைதான். அதனால் அவ்வளவு செல்வத்தையும் ஒரே ஒரு வாரிசு அனுபவிப்பதை விட எண்ணற்ற பல வாரிசுகள் அதை சுதந்திரித்து அனுபவித்தால் நன்றாக இருக்கும் அல்லவா? அதனால் அந்த எண்ணற்ற வாரிசுகளுக்கு தான் என் சொத்தை பிரித்து கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கடவுளுடைய திட்டம் இதுதான். கடவுள் இடத்துல அவ்வளோ வல்லமை இருக்கிறது. ஒரு வாழ்வு இருக்குது, பிளஸட் லைஃப்னு சிசிசி 1 சொல்கிறார் அல்லவா? அதை ஷேர் பண்ணுறார், அதை பகிர்ந்து கொடுக்கிறார், பிரித்து கொடுக்கிறார் அப்படிங்கிறத அந்த உருவகப்படுத்தி இருக்கிறோம் என்றார். அதை கேட்ட கணக்க பிள்ளை, அதுபோன்று ஒரு நிலை இருந்தால் நன்றாக தான் இருக்கும் ஆண்டவர் அவர்களே. ஆனால் அந்த எண்ணற்ற வாரிசுகளை எதன் அடிப்படையில் தேர்ந்தெடுத்து உங்கள் சொத்தை பிரித்து கொடுப்பீர்கள் ஆண்டவர் அவர்களே என்று கேட்டார். அதற்கு அந்த செல்வந்தர் பதில் கூறியதாவது, எந்த அடிப்படையில் நான் பிரித்து கொடுக்க போகிறேன் என்றால், என்னை மதிக்கிறவர்கள் யார் என்று பார்த்து அவர்களுக்கு பிரித்து கொடுக்க போகிறேன். கடவுள் இந்த மாதிரி ஒரு திட்டம் வைத்திருக்கார். என்ன? அவரிடம் நேசம் காட்டுபவர்கள், அன்பு காட்டுபவர்களை தேர்ந்தெடுத்து அவர் பிரித்து கொடுக்கலாம் என்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இதெல்லாம் பார்த்து வந்தோம் சிசிசியில். அப்போ மதிக்கிறவர்கள் யார் என்று எப்படி கண்டுபிடிப்பீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த செல்வந்தர் என்ன பதில் சொன்னார் என்றால், யாரெல்லாம் மதிக்கிறார்கள் என்று எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், என் அடிமைகளை 2 வகையினராக பிரித்து ஒரு வகையை மந்தையை மேய்க்கும் பணியை கொடுத்து சோதிப்பேன். மற்றொரு பிரிவினரிடம் என் வயல்வெளியை உழுது வரும் பணியை கொடுப்பேன். இந்த இடத்துல என்ன சொல்கிறோன்னா, 2 வகை அங்கே சொல்லப்படுகிறது. எங்கள் பைபிளில் பார்க்கிறோம். அந்த 2ல் தான் நாம் பிரித்து பார்க்கும்போது, பொது நிலையினர் வயலில் உழுபவர்கள் என்று பார்க்கலாம். அப்புறம் மேய்ப்பு பணி, யார்? ஆயர்களுக்கு மேய்ப்பு பணி தரப்படுகிறது. ஆனால் 2மே சோதனை தான். அதை இங்கே கவனிக்கணும். 2ம் இங்கே என்ன நினச்சிக்கிறாங்க, மேய்ப்பு பணி கொடுத்து விட்டால் தேர்ந்தெடுத்து விட்டார், மேய்ப்பவர்கள் எல்லாம் அந்த எஜமான் கூப்பிட்டு தன்னோடு உணவருந்த அமர சொல்ல போகிறார் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இல்லை, 2மே நமக்கு சோதனை தான். 2மே நமக்கு கட்டளையிட்டு தெரிவிக்கப்பட்ட பணிதான். ஒரு வார்த்தை அதில் வாசித்துக் கொள்கிறேன் நான் கொஞ்சம். அதாவது என்ன சொல்கிறார் என்றால், உங்கள் பணியாளர், அதாவது அடிமை, உழுது விட்டோ மந்தையை மேய்த்து விட்டோ. அப்போ 2 விதமான பணி இருக்கிறது. இந்த 2 பேருமே என்ன சொல்ல வேண்டும்? 10 பார்த்தீர்கள் என்றால், நாங்கள் பயனற்ற அடிமைகள், எங்கள் கடமையை தான் செய்தோம் அப்படின்னு சொல்ல வேண்டும். அப்போ இதில் ஒன்றும் ஒரு உயர்நிலை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் மேய்ப்பவர்களுக்கு தான் சோதனை இன்னும் அதிகம். ஏனென்றால் அவர்கள் தங்கள் ஆடுகளை சரியாக பார்க்கவில்லை என்றால், கவனிக்கவில்லை என்றால், அங்கே எஜமானனுக்கு துரோகம் செய்கிறார்கள். அந்த அடிமையை எப்படி எஜமானன் தேர்ந்தெடுப்பார்? யோசிச்சு பாருங்க. ஆச்சரியம். அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும்.
மந்தை மேய்க்கும் பணியை கொடுத்து சோதிப்பேன். மற்றொரு பிரிவினரிடம் என் வயல்வெளியில் உழுது வரும் பணியை கொடுப்பேன். இவர்களில் யாரெல்லாம் தங்கள் பணியை சரியாக செய்கிறார்கள் என்று பார்த்து அதன் அடிப்படையில் அவர்களுக்கு என் சொத்தை பிரித்து கொடுக்கலாம் என்று திட்டமிட்டு இருக்கிறேன். இதை கடவுளுடைய திட்டம் கொண்டு திருச்சபையில் யாரெல்லாம் சரியாக பணி செய்கிறார்களோ அவர்களை தேர்ந்தெடுத்து கொடுப்பேன் என்பதை உருவப்படுத்தி இங்கே சொல்கிறோம். இந்த பணியை செய்ய சொல்வதன் மூலம் உங்களை நேசிப்பவர்களை எப்படி கண்டறிவீர்கள் அப்படின்னு அந்த கேள்வி வருகிறது. அந்த கேள்விக்கு சொல்லும் பதில்,